எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சோபக்கிருது வருடம் மார்கழி மாதத்துக்கு உண்டான ராசி பலனை தான் பார்க்க போகிறோம். எல்லா மாதத்துக்கும் நாம் ராசி பலன் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் கூட இந்த மார்கழி மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறத நிறைய பேர் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா முக்கியமான கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்குது. அதனால் இந்த மார்கழியில் வரக்கூடிய பயிற்சி நமக்கு எப்படி இருக்க போகுது, இந்த மார்கழி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு நிறைய பேர் ஆவலாக இருப்பாங்க. அதன்படி பார்த்தோம்னா கிரகங்களோட ராஜா சூரிய பகவான் மாத தொடக்கத்தில் குருவோட வீடான தனுசு ராசியில் இருக்கார். 17ஆம் தேதி அவர் மாறி மகர ராசிக்கு போகிறாரு. செவ்வாய் விருச்சிக ராசியில் தன்னோட சொந்த வீட்டிலே இருக்கார். 11ஆம் தேதி அன்னைக்கு அவர் குரு பகவானோட வீடான தனுசுக்கு போகிறாரு. புதன் விருச்சிகத்திலேருந்து 23ஆம் தேதி தனுசுக்கு போகிறாரு. சுக்கிர பகவான் தன்னோட சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று துலா ராசியில் உட்காந்துருக்காரு. 9ஆம் தேதி அன்னைக்கு விருச்சிக ராசிக்கு போகிறாரு. முக்கியமான பயிற்சி அப்படின்னு பார்த்தோன்னா 2 இருக்குது இந்த மாதத்தில். அதாவது மேசராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் 4ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. அப்போ இவ்வளோ நாளாக பலம் இல்லாமல் வக்கரம் அடைஞ்சு கடந்த குருவுக்கு இப்போ பலம் கிடைச்சிருக்கு. அப்போ அவரோட பார்வையோட வீரியம் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக இருக்க போகுது. அப்படிங்கிறதால இந்த குருவோட வக்கர நிவர்த்தி அவசியமாக பார்க்கப்படணும். அதோட சனி பகவான் இந்த மாதத்தில் பயிற்சி ஆகிறாரு. 2.5 வருஷத்துக்கு ஒருக்க நடக்கக்கூடிய சனி பயிற்சி இந்த மார்கழி மாதம் 4ஆம் தேதி நடக்குது. மகர ராசியில் இருக்கிற சனி பகவான் கும்பராசிக்கு போய் ஆட்சி பெற்று உட்கார போகிறாரு. விஷப்பாம்பு ராகு மீன ராசிலையும் விஷமற்ற பாம்பு கேது கன்னி ராசிலையும் இருக்காங்க. இந்த கிரக அமைப்புகளை பொறுத்து உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். துலா ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப அற்புதமான ஒரு மாதம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா உங்களோட ராசிக்கு சனி பகவான் ஒரு அற்புதமான பயிற்சியை கொடுக்க போகிறாரு. இது வரைக்கும் உங்களோட ராசிக்கு 4வது வீடு அர்த்தாஷ்டம சனியாக இருந்த சனி பகவான் மாதம் தொடங்கி 4வது நாளே பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு வர போகிறாரு. கிட்டத்தட்ட 30 வருஷம் கழித்து பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு சனி பகவான் வந்திருக்காரு. அதாவது கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சம சனி அப்படிங்கிறது. அதாவது இந்த இடத்துக்கு சனி பகவான் வரணும் அப்படின்னு நாம் வேண்டி 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 பிள்ளை பெற்று ஏகப்பட்ட கோயிலில் போய் வேண்டுதல் வச்சு ஒரு குழந்தை பிறந்தா கூட 5ல் சனி இருக்காதான். அதுமாரி இடத்துக்கு இப்போ சனி பகவான் வந்திருக்காரு. அப்படி ஒரு யோக அமைப்பு. ஏன்னா இந்த பூர்வ புண்ணிய சனி அப்படிங்கிறது முன்னோர்களோட புண்ணியங்களை எல்லாத்தையும் அப்படியே ஒன்று கூட்டி கொண்டாந்து நம்மக்கிட்ட கொடுக்க போகிற ஒரு சனி. அதோட உங்களோட ராசிக்கு சனி பகவான் யோகம் செய்யக்கூடிய கிரகம். ராசி அதிபதி சுக்கிர பகவானுக்கு நட்பு கிரகம். அப்போ பூர்வ புண்ணியங்கள் தாத்தம் பாட்டம் பூட்டம் முப்பாட்டம் எல்லாரும் செஞ்ச புண்ணியமும் நம்மளை நோக்கி வரப்போகுது. அதே நேரத்தில் நாம் ரொம்ப நேர்மையாக நம்மளோட வேலைகளில் நடந்துக்கிட்டோம், கர்ம வினைகளை யோசித்து நடந்துக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய ஒரு சனி அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்திருக்கு. இதை சரியாக பயன்படுத்திக்கிட்டோன்னு வச்சுங்க. இந்த 2.5 வருஷம் இந்த மார்கழி மாதத்தை விட்டுருங்க. இந்த மார்கழி மாதம் ஆரம்பிக்குது, அடுத்த 2.5 வருஷமும் உங்களுக்கு இந்த அமைப்பு இருக்குது. இதை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு விவிஐபி தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. சரி, இந்த மார்கழி மாதம் தொடங்கும் போது ராசி அதிபதி சுக்கிரன் உங்களோட ராசியிலே இருக்கார். அதாவது ராசி அதிபதி ஆட்சி பெற்று உச்சத்தில் இருக்கார். அவரை மேசத்தில் இருக்கிற குரு பகவான் பார்க்குறாரு. இந்த குரு பகவான் பார்வை சுக்கிர பகவான் மேலே விழுவுது. அப்படிங்கும்போது திட்டம் போடாத செஞ்ச காரியத்திலலாம் வெற்றி. ஏதோ ஒன்று குருட்டா மெனிக்காக செஞ்சோம், அதில் கூட 10 ரூபா நமக்கு லாபம் இருக்குது இந்த மாதத்தில். அதுமாரி விலகி போனவர்கள் எல்லாமே தேடி வர போகிறாங்க உங்களை. அப்படி ஒரு யோகா அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அர்த்தாஷ்டம சனி விலக போகுது. எல்லா விதமான அமைப்பு அப்படிங்கிறதும் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்க போகுது. உடம்புல இருந்த பிரச்சனை நீங்கும். ஏன்னா அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது உங்களை வாட்டி வதைச்சிருக்கோம், உடம்புல பிணியை கொடுத்துருக்கோம். நல்லா ஒல்லியாக குடுகுடுன்னு ஓடிட்டு இருந்தவங்கலாம் நல்லா சூடாக இருப்பாங்க, நடக்க முடியாது, ஒரு படிக்கட்டு ஏறி இறங்க முடியல அப்படிங்கிற நிலமையில் இருக்கும். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் இன்னொருத்தனை துணை இல்லாமல் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இல்லையா? அது எல்லாமே சரியாயிடும். உங்கள் உடம்பு மேலே உங்களுக்கு அக்கறையை கொடுத்துருவார் இந்த சனி பகவான். அப்பா வாப்பா முதல்ல உன் உடம்பு பாரு என்ன இப்படி இருக்க அப்படின்னு நாமளே கேள்வி கேட்டுக்குவோம். அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. அதனால் கொஞ்சம் இதுக்கு மேலே நல்ல உடற்பயிற்சி செய்வோம், உணவு முறையில் மாற்றம் செய்வீங்க, எல்லாம் நல்லாயிருக்கும். இதே சனி பகவான் பயிற்சி ஆகிற 4ஆம் தேதியிலேயே குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறார். வக்கர நிவர்த்தியாகி பலமடைகிறார். உங்களோட ராசிக்கு 7வது வீட்டில் இருக்கார். 7ல் குரு இருந்து பலமடைஞ்சு உங்களோட ராசியை பார்க்குறாரு. அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு. குரு வக்கர நிவர்த்தி அடைகிறதால மறைமுக எதிர்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கும். நினைத்த ஒரு காரியத்தை அப்படியே நினச்ச நேரத்திலே செஞ்சு முடிச்சிடலாம். நாளைக்கு பார்த்துக்கிறேன், நாளான்னைக்கு பார்த்துக்கிறேன்னு இந்த தள்ளி 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 போட்டுக்கிட்டு இருந்த காலம்லாம் இனிமேல் மலையேறி போச்சு. இங்கே வா, இந்த வேலையா டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம் வா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கு போவீங்க. ஒரு பொறுப்பு உணர்ச்சி உங்களுக்கு வந்துடும்.
நமக்கே ஆச்சரியமாக இருக்கும், நம்மளாம் இவ்வளோ பொறுப்போடு இருக்கோம் அப்படின்னு. அப்படி ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். அதனால் இந்த கிடப்பில் போட்ட காரியங்கள் எல்லாமே அடுத்தடுத்து டக்குன்னு முடியறதால வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு நிலைச்சிருக்க போகுது. அதோட திருமண வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து குவிஞ்சிக்கிட்டே இருக்கும். துளாராசிக்காரர்களுக்கு ஆணோ பெண்ணோ வரன் அமையில் தள்ளி போயிட்டுருக்கு. அர்த்தாஷ்டம சனியால் இதெல்லாம் நடந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பெண் பார்க்கணும் அப்படின்னு போனோம்னா கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த கதை தான். நாளை காலையில் ஏதாவது ஒரு வரன் பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு பேசிக்கிருந்தோம்னு வச்சுக்கோங்க, ஒரு சொந்தக்காரன் 2 பேர் காலையிலேயே வருவான், இங்கே ஒரு பொண்ணு இருக்குது, இங்கே 2 பையன் இருக்கான் அப்படின்னு ஜாதகம் நம்மளை தேடிக்கிட்டு வரும். அப்போ நம்ம அதை போய் பார்க்கலாம். ஒரு மேட்ரிமோனியில் புக் பண்ணுறது, ஒரு கல்யாண தரரை பார்த்து பேசுகிறது, இந்த மாதிரி இந்த கல்யாண கலை கட்ட ஆரம்பிச்சிடும். இதுக்கு மேலே இந்த மார்கழி மாதத்துலேருந்தே வேலையை கடன்னு ஆரம்பிச்சிடுவாங்க. வீட்டில் பேச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த வைகாசியோட பயலுக்கு எப்படியாவது கல்யாணத்தை முடிச்சிடணும், இல்லைன்னா பொண்ணை பிடிச்சி ஏதாவது ஒரு இடத்துல நல்ல இடமா பார்த்து கொடுத்துடணும், இந்த மாதிரி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது வரும். அப்போ திருமண யோகம் அப்படிங்கிறதும் கைகூடி வந்திருக்கு. மார்கழி 9ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் தனஸ்தானத்துக்கு போகிறாரு. அப்படிங்கும்போது காசு கொடுக்க போகிறாரு அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு கொண்டு வந்து காசு கொடுப்பாரு. குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறதையும் பலப்படுத்துவார். கடனை பூரா அடைச்சிடலாம், தங்கம் வெள்ளி வாங்கலாம், வீட்டுக்கு தேவையான ஆடை ஆபரண சேர்க்கை அப்படிங்கிறது அதிகபட்சமாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், வீட்டில் கல்யாணங்களை கட்டிருச்சு. அப்போ வீட்டை சுத்தம் பண்ணுறது என்ன, மராமத்து பணி செய்கிறது என்ன, வீட்டுக்கு ஒரு வண்ணம் பூசுறது, வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கி போடுறது அப்படின்னு அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது இருக்கும். வீட்டை சுற்றி ஒரு நேர்மறை சக்தி இருக்கிறத உணர தொடங்குவீங்க. ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி வராரு. எந்த இடத்துல? பூர்வ புண்ணியஸ்தானத்தில். அப்போ நம்ம குலதெய்வ பிரார்த்தனை அப்படிங்கிறத சரியாக பண்ணணும். குலதெய்வ பிரார்த்தனை பண்ணிட்டோம் அப்படின்னாலே குலதெய்வம் வீட்டுக்கு வந்துருச்சுங்கிறத நீங்கள் உணர தொடங்கிடுவீங்க. அப்போ இத்தனை நாளாக குலதெய்வ கோயிலுக்கு போகாதவங்க தயவுசெய்து இந்த சனிப்பெயர்ச்சி முடிஞ்சோடனே குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. சனிப்பெயர்ச்சி அன்றைக்கே போனாலும் சரி. அதோட குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வம் கோயிலுக்கு போகலாம், இல்லை எல்லா தெய்வம் கோயிலுக்கு போகலாம். அப்படி ஒரு யோகா அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. குலதெய்வமும் தெரியாது, எனக்கு இஷ்ட தெய்வமும் இல்லை, எல்லா கடவுளையும் கும்பிடுவேன், பிடிச்ச கடவுள்னு ஒன்று கிடையாது அப்படி யோசிக்கிறீங்களா, நேராக கிளம்பி கஞ்சனூர் போயிடுங்க. தஞ்சாவூர் கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது. கஞ்சனூர் போய் சுக்கிர பகவான் ராசி அதிபதியை வணங்கிட்டு வாங்க. மிக அற்புதமான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். அதோட தனுசு ராசிக்கு மார்கழி 11ஆம் தேதி செவ்வாய் வர்றாரு. உங்கள் ராசிக்கு 2ஆவது வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் சகாயஸ்தானத்துக்கு போகிறாரு. அப்படிங்கும்போது இடம் பூமி வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. பத்திரப்பதிவில் இருந்த தடை நீங்கும். இடம் ஏதாவது வீட்டுக்கு வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை இப்போ மீட்டுடலாம். அதுமாரி ஒரு வீடு போக்கியத்துக்கு இருக்குன்னா அதே வீடு விலைக்கு வரும், அதையும் விலைக்கு வாங்கி போடலாம். இந்த மாதிரி யோக அமைப்பு இருக்குது. பக்கத்து நிலம் வந்து அடிக்கடி சண்டை நடக்கும், வரப்பு என்னோடது, வயல் என்னோடது, மாடு வந்து மேய்ஞ்சிருச்சு அப்படின்னு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு அண்டையலாரோட நிலப்பிரச்சனை இருந்தால் அது இப்போ முடிவுக்கு வரும். பிரச்சனைக்குரிய நிலம் அப்படிங்கிறது நம்மக்கிட்டே விற்பனைக்கு வரும். அதையும் வாங்கி போட்டு நம்ம சந்தோஷமாக இருந்துக்கலாம். யோகா அமைப்பு தான் இது. அதோட மார்கழி 23ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதன் போகிறார். ராசிக்கு 9க்கும் 12க்கும் அதிபதியான புதன் சூரியனோடு சேர்ந்துக்கிட்டு புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிற யோகத்தை கொடுக்குறாரு. இப்போ பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். ஒரு அரசியல் கட்சியில் இருக்கேன், நல்ல வாய்ப்பு கிடைக்கல, ஒரு கலைத்துறையில் இருக்கேன், ஒரு திரைத்துறையில் இருக்கேன், பெரிய வாய்ப்பு எதுவும் கிடைக்காம இருக்குது, இப்படியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு பிறகு புதனோட சாதகமான அம்சம் மார்கழி 23ஆம் தேதி அற்புதமான யோகா அமைப்பும் அப்படிங்கிறதையும் கொடுக்குறதுக்கிறதால நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். வரக்கூடிய வாய்ப்புகளை இழுத்து பிடிச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லபடியாக செட்டில் ஆகிடலாம். பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு சனி வந்திருக்கிறதால குலதெய்வ கோயிலுக்கு போய் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்கள் பிறந்த நட்சத்திர நாளில் போனீங்கன்னா இன்னும் சிறப்பு. அதுவும் இல்லைன்னா குலதெய்வம் தெரியலன்னா இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம், இல்லைன்னா ராசி அதிபதியை வணங்குங்க. குலதெய்வ புகைப்படம் இருக்கிறவங்க வீட்டிலேயே குலதெய்வ புகைப்படத்தை வச்சு தினந்தோறும் வணங்கலாம், தப்பு கிடையாது. குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறதும் ராசியில் இருக்குது. நல்ல யோகா அமைப்பு தான். மற்றபடி காசு பணம் 10 ரூபா கையில் கிடைக்கிறப்ப உங்களால் முடிஞ்சது ஏழைப்பாளைகளுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை முறையாக கடைப்பிடிங்க. அமாவாசை விரதங்கள்லாம் முறையாக செய்யுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. இதை செஞ்சிட்டாலே துளாராசிக்காரர்களுக்கு ஒரு பொற்காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். துளாராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.